ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் ப்ரெசன்டேஷன் தான் பார்க்க போகிறோம். பப்ளிக் எக்ஸாமில் இங்கிலீஷுக்கு வந்து எப்படி பேப்பர் ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ப்ரெசன்டேஷன் மூலமாக ஈஸியாக பப்ளிக் எக்ஸாமில் 5லேருந்து 10 மார்க்கு ஈஸியாக எதுவுமே எழுதாமே வாங்கிடலாம். ஏன்னா அந்த ப்ரெசன்டேஷனுக்காகவே 5லேருந்து 10 மார்க் வந்து கொடுப்பாங்க. ஸோ எப்படி அழகாக ப்ரெசென்ட் பண்ணுறது, ஸோ எப்படி எல்லாம் எழுதணும், எப்படி எழுதக்கூடாது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம சேனலில் தமிழ் எக்ஸாமுக்கு ப்ரெசன்டேஷன் வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தோம். ஸோ நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்துருந்தீங்க, நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ நம்ம போட்டிருந்த மாதிரி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி உங்களுக்கு ஒரு 5-6 மார்க் எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ஸோ இப்போ இங்கிலீஷுக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, பட் லைக் வந்து ரொம்ப கம்மியாக தான் வருது. ஸோ இந்த வீடியோவுடைய லைக் டார்கெட் வந்து 5K 5000 லைக் வந்து டார்கெட் வச்சுருக்கேன். ஸோ அதனால் வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் லைக் பண்ணுங்கள். நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள்கிட்ட இருந்து நாங்கள் எதிர்பார்க்குறது இந்த லைக் மட்டும்தான். ஸோ அதனால் வந்து மறக்காமல் லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வந்து ஒரு டாப்பருடைய ஆன்சர் ஷீட் தான். ஸோ இந்த ஆன்சர் ஷீட்டில் அவர் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு, ஸோ நீங்கள் எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சது தான், லாங்குவேஜ் தமிழ் இங்கிலீஷை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து ரூல்டு கோடு போட்ட பேப்பர் தான் கொடுப்பாங்க. ஸோ மற்ற சப்ஜெக்ட்லாம் வந்து உங்களுக்கு வந்து அன்ரூல்டாக இருக்கும். பட் லாங்குவேஜை பொறுத்தளவில் ரூல்டு பேப்பர் தான் தருவாங்க. ஸோ அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ தமிழுக்கு நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ணியிருப்பீங்க. பட் தமிழில் கம்பேர் பண்ணையில் இங்கிலீஷ்க்கு ப்ரெசன்டேஷன் இன்னமும் க்யூட்டாக கொடுத்தா தான் ஸோ உங்களால் வந்து மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா சின்னதாக இருக்குது கோடு. ஸோ அதனால் வந்து இதில் வந்து அவங்க ஸ்பேஸ் விட்டு எழுதியிருக்காங்க. பட் நீங்கள் வந்து ஸ்பேஸ் விட்டுலாம் ஒன் வேர்டு வந்து எழுத தேவையில்லை, ஒரு கோடு விட்டு கோடுலாம் எழுத தேவையில்லை, டேரெக்டாக லைனாகவே எழுதலாம். ஏன்னா உங்களுக்கு நீங்களே பார்த்துருப்பீங்க, தமிழ் எக்ஸாம் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் எழுதியிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொடுக்குற அந்த கட்டம்லாம் வந்து பெருசாக தான் இருக்கும். அந்த பேப்பர் பப்ளிக் எக்ஸாம் ஆன்சர் ஷீட் டாப் ஷீட் வந்து பெருசாக தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து கோடு விட்டு எழுத தேவையில்லை. ஸோ அப்படி நீங்கள் எழுதணும்னு நினச்சாலும் எழுதலாம், பட்டு அது தேவையில்லாத ஒன்று. நீங்கள் கரெக்டாக ஆன்சரை வரிசையாக எழுதிருங்க ஃபஸ்ட்டு. ஸோ அதுக்கடுத்து 2 மார்க் அப்படின்னு பார்க்கல ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக எழுதுங்க. ஃபஸ்ட் வந்து ஹெட்லைன் கொடுக்குறோம்னா கொடுக்கலாம், நிறைய கொஸ்டின் நம்பர் டேரெக்டாக போகலாம். பட் டேரெக்ட் கொஸ்டின் நம்பராக போடுறதுக்கு நம்ம இந்த மாதிரி அவங்க கொடுத்துருக்க ஆன்சர் எனி 3 ஆஃப் தி ஃபாலோவிங் கொஸ்டின்ஸ் இன் எ சென்டென்ஸ் ஆர் 2 அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் ஹெட்டிங்கே எழுதுனீங்க அப்படின்னா மோர் தென் இன்ட்ராக்ஷன் ஓகே நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ப்ரெசன்டேஷன் கிடைக்கும். ஸோ இது கொடுக்குறது பெட்டர். பட் உங்களுக்கு எனக்கு இப்போ எழுத டைம் பத்தாது அப்படின்னா இது அவாய்ட் பண்ணிக்கலாம். பட் இருந்தால் பார்க்க கொஞ்சம் லுக்காக இருக்கும், அவ்வளோதான். ஒவ்வொரு 2 மார்க் எழுதினாலும் சரி, பேராகிராஃப் எழுதினாலும் சரி, ஒன் வேர்டு எழுதினாலும் சரி, அதுக்கு கீழே பென்சிலை வச்சு ஒரு கோட் போட்டுருங்க. ஏன்னா அப்படி கோடு போடையில் வந்து பார்க்க நீட்டாக இருக்கும். ஓகே, அந்த இதுக்கு ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல எண்ட் ஆகுது, அடுத்த கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற அவங்களுக்கு கிடைக்கும். அதுக்காக நீங்கள் ஒன் வேர்டுக்குலாம் ஒரு கொஸ்டின் எழுதிட்டு கோடு போடக்கூடாது. ஒன் வேர்டு 20 முடிச்சுட்டு ஒரு கோடு போட்டுருங்க. அதுக்கப்புறம் 2 மார்க்குக்கு நீங்கள் தனித்தனியாக ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் கீழே ஒரு லைன் போடலாம். ஸோ அதே மாதிரி பேராகிராஃப் அதுக்குமே இது வரலாம். இதே வந்து பேராகிராஃப் அப்படின்னு பார்க்கையில் நீங்கள் வந்து பேராகிராஃப் வந்து லைக் மொத்தமாக வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க, கொஸ்டின் நம்பரை போட்டு வரிசையாக நீங்கள் படித்தது அப்படியே பேராவாக எழுதி வச்சுட்டீங்க அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ தான் கரெக்டாக எழுதியிருந்தாலுமே நீட்டாக எழுதியிருந்தாலுமே உங்களுக்கு வந்து 4 மார்க் தான் வந்து கொடுப்பாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்க்குற ப்ரெசன்டேஷன் வந்து அதில் இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா சினாப்சிஸ் போட்டுக்கோங்க, இன்ட்ரோடக்ஷன், ஆத்தர் இன்ட்ரோடக்ஷன், சப்டைட்டில், ஹெட்லைன் எல்லாமே கொடுத்துருங்க. சப்டைட்டில் கொடுத்து அதுக்கு கீழே ஒரு பேரா எழுதி அதுக்கு ஒரு ஸ்லோகன் கொடுத்தீங்க அப்படின்னா லைக் நல்லாயிருக்கும். ஸோ அப்படி இல்லை நான் நார்மலாக எழுதுவேன் அப்படின்னா நார்மலாக எழுதுறதுக்கும் வந்து நீங்கள் இதில் மாதிரி எல்லாமே சப்டைட்டில் கொடுக்கலாட்டியும் பரவாயில்ல, மேலே ஒரு பாக்ஸ் போட்டு அதில் வந்து டைட்டில் வந்து அது அந்த பேராகிராஃப் எந்த லெசனோ அந்த லெசன் நேம் எழுதிருங்க. ஆத்தர் அந்த லெசனை ரைட் பண்ண ஆத்தர் நேம் எழுதிருங்க. தீம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு ரெலவெண்ட்டான ஏதாவது ஒரு ஸ்லோகன் வந்து எழுதுங்க. ஸோ அவ்வளோதான். இப்படி பண்ணாவது கொஞ்சம் நீட்னஸாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஃபுல் மார்க் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு வந்து எல்லாருமே வந்து மேலே வந்து அந்த பாக்ஸ் போட்டு டைட்டில், ஆத்தர், தீம் எழுத கற்றுக்கங்க. கடைசியில் வந்து அதுக்கு ரெலவெண்ட்டான ஒரு மாரல் எழுதிருங்க. ஸோ அப்படி எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் ஃபுல் மார்க் வந்து ஈஸியாக பேராகிராஃப் பொறுத்தளவு வாங்கிடலாம். ஸோ அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கிலீஷை பொறுத்தளவு வந்து நிறைய பேர் கேட்குறீங்க, சேர்த்து எழுதுனா தான் மார்க் வந்து கிடைக்குமா, இப்போ சேர்த்து எழுதுனா தான் ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அப்படி கிடையாது. நீங்கள் சேர்த்து எழுதுறோம்னா உங்களுக்கு எது கன்வீனியண்ட்டாக இருக்கும் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. உங்களுக்கு நல்லா சேர்த்து எழுத தான் வரும் அப்படின்னா நீங்கள் சேர்த்து எழுதலாம். இல்லை என்னால் சேர்த்து எழுத முடியாது அப்படின்னா நீங்கள் நார்மலாகவே எழுதலாம். பட் என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கக்கூடாது, அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது. அடித்தல் திருத்தல் ஒரு பேப்பரில் பார்க்கையில் அடித்து எழுதியிருந்தாவே ஸோ அது வந்து லைக் ஒரு ப்ரெசன்டேஷன் ஸ்பாயில் ஆகிரும். பிகாஸ் அடித்து எழுதியிருக்கா
அப்படின்னா ஓகே என்ன அது அப்படின்னு அந்த மாதிரி மென்டாலிட்டி சேஞ்ச் ஆகும் டீச்சர்ஸுக்கு திருத்தையில். அப்படியே பார்க்கவே எந்த ஒரு அடித்தல் திருத்தல் இல்லாமல் நீட்டாக எழுதியிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். திருத்தையிலே வந்து அது லைக் நீங்கள் எழுதியிருக்க வேர்டு மிஸ்டேக் தப்பாக இருந்தாலும் கூட ஸோ அது வந்து லைக் அது அந்தளவுக்கு வந்து நோட் பண்ண மாட்டாங்க, நோட்டீஸ் பண்ண மாட்டாங்க. பிகாஸ் அந்த ப்ரெசன்டேஷன் வந்து அந்தளவுக்கு நீங்கள் வந்து கொடுத்துருக்கணும். நீங்கள் கொடுக்க போகிற ப்ரெசன்டேஷனில் தான் வந்து டீச்சர்ஸ் இம்ப்ரெஸ் ஆவாங்க. லைக் எப்படி இம்ப்ரெஸ் மீன்ஸ் அந்த பேப்பர் திருத்தையில் லைக் ஒரு அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகே நல்லபடியாக ரைட் பண்ணியிருக்கான், நல்ல ஒரு ப்ரெசன்டேஷன் இருக்குது அப்படிங்கிறதுக்காக உங்களுக்கு வந்து மார்க் வந்து கிவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த பாருங்கள், இதில் ஏதாவது ஒரு அடித்தல் திருத்தல் இருக்கான்னு பாருங்கள். மோஸ்ட்லி அடித்தல் திருத்தல் வந்து இருக்காது. ஸோ அதே மாதிரி ஹெட்லைன்லாம் எழுதுனதுக்கப்புறம் வந்து லைக் அதுக்கு கீழே வந்து ஒரு பென்சிலை வச்சு ஒரு கோடு போடுங்க, இல்லாட்டி இந்த போட்டிருக்காங்க இப்போ டிசைன் மாதிரி. ஸோ இந்த மாதிரி போடுங்க. அடுத்து 2 மார்க்லாம் எழுதியில் வந்து நார்மலாக 2 மார்க் எழுதாமல் ஒரு ஸ்டார் பாயிண்ட் போட்டு எழுதுங்க, இல்லாட்டி ஒரு 2 கோடு போட்டு ஒரு ஆரோ மாதிரி போடுவோம்ல. ஸோ அந்த மாதிரி லைக் உங்களுக்கு எந்த சிம்பிள் கரெக்டாக இருக்குமோ, உங்களுக்கு எது பிடிக்குமோ ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி பார்க்கையில லைக் நல்லா நீட் அண்ட் க்யூட்டாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அது மோர் தென் பெட்டர். அடுத்து இங்கிலீஷ் அப்படின்னு பார்க்கையில வந்து மற்றபடி பெருசாக வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி அடித்தல் திருத்தல் இருக்கக்கூடாது, சேர்த்து எழுதணும் அப்படிங்கிறதுலாம் ஒன்றும் கிடையாது. உங்களுக்கு எப்படி தோணுதோ ஸோ அந்த மாதிரி லைக் உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குமோ அது மாதிரி எழுதலாம். நீங்கள் சேர்த்து எழுதுங்கிற பேரில் மிஸ்டேக் பண்ணக்கூடாது. இல்லை சில பேர் வந்து நான் சேர்த்து எழுதுறோங்கிற பேரில் வந்து எழுத்தே புரியாதையாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் எழுதுகிற எழுத்து உங்களுக்கு புரியணும், அடித்தல் திருத்தல் இல்லாமல் நல்லா நீட்டாக இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி எழுதுனாவே வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து மார்க் நல்லா கெயின் ஆகும். ஸோ அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி எக்ஸாம் எழுதுங்க. ஸோ இதுக்கு அடுத்த வீடியோவில் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே இதுக்கு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் ஒரு பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.